உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ள தென் மண்டல கவுன்சில் கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களை 5 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த வகையில ஒரு கவுன்சில் கூட்டம் என்று நடத்தப்பட்டு அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. 31வது கவுன்சில் தென்மண்டலத்தினுடைய அந்த சதர்ன் ரீஜன் கவுன்சில் சொல்லக்கூடிய தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தினுடைய துணைத் தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக கடந்த 2022 போதுதான் இதுக்கு முன்பாக இந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது. அப்பொழுது கேரளத்துல அந்த கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. எந்த மாநிலத்துல இந்த கூட்டம் நடத்தப்படுகிறதோ தென்மண்டலம் சொல்ல குறிப்பிடும் பொழுது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, அதே போன்று கச்சத்தீவு உள்ளிட்ட இடங்கள்லாம் அதுல லட்சத்தீவு மற்றும் உள்ளிட்ட இடங்கள்லாம் அதுல புதுச்சேரியில் எல்லாம் இடம்பெறும். அந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அதில் உறுப்பினராக இருப்பார்கள். குறிப்பாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் அதில் உறுப்பினராக இருப்பார்கள். எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறதோ அந்த மாநில முதலமைச்சர் இந்த கூட்டத்திற்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். மத்திய உள்துறை அமைச்சர் அந்த கூட்டத்திற்கு தலைவராக இருப்பார். அந்த வகையில நாளை தென்மண்டலத்தினுடைய கவுன்சில் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் துணைத் தலைவராக இருப்பார் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கு பெற்றக்கூடிய இந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி, அதே போன்று ஒருங்கிணைந்த அளவில் தேசத்துடைய பாதுகாப்புக்கு கடலோரமாக இருக்கக்கூடிய இந்த தென்மண்டல மாநிலங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வது மட்டும் இல்லாம அதற்கான ஒருங்கிணைந்த அளவில் நடவடிக்கை மேற்கொள்வது, கூட்டு முயற்சியாக நாட்டுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றுவது, இந்த மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்துக் கொள்வது, அதே போன்று வரி பகிர்வு, 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்க வர்த்தகங்கள், நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் அதிகாரிகள் விரிவாக கலந்தாலோசிப்பதற்கான ஒரு கூட்டமாக இது நடத்தப்படும். அந்த வகையில கடந்த 2022க்கு பிறகாக தற்பொழுது நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, அதே போன்று கர்நாடகா, கேரளம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக பேசப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெறுவதனால பல்வேறு விவகாரங்களை முன்னிறுத்தி இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த முறை நடத்தப்பட்ட கூட்டத்திலேயே 26 தலைப்புகள் கீழாக பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டது. அதில் 9 விவகாரங்களுக்கு தீர்வு கிடைக்கப்பட்டது. குறிப்பாக அப்போதும் காவிரி, கிருஷ்ணா நதி உள்ளிட்டவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. அதே போன்று பிஷர்மேன் சொல்லக்கூடிய மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அடையாள அட்டை, அதே போன்று கடலோர பகுதிகளில் கூடிய பாதுகாப்பு, சாகர்மாலா திட்டம் உள்ளிட்டவை குறித்து கடந்த 2022 விரிவாக பேசப்பட்டிருந்தது. நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்திலும் அடுத்த கட்டமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த முன்னேற்றத்திற்கான ஒரு கூட்டமாக நடத்தப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.